பட்டாசு குடோன் தீ விபத்தில் வந்து 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது ஒரு அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தற்போது பேசுவதற்காக செய்தியாளர் சுடலை நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். சுடலை, தற்போது அங்கு என்ன நிலவரம் இருக்கிறது? இப்போ அந்த தீ விபத்து முற்றிலும் வந்து கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? வணக்கம் கிறிஸ்டோபர். அதாவது சிவகாசியை பொறுத்தவரையில் பட்டாசு தொழிற்சாலைகளும் பட்டாசு கிடங்குகளும் அதிகமாக உள்ள இடமாக இருக்கிறது. இந்த சிவகாசியை பொறுத்தவரையில் தற்பொழுது தீபாவளி பண்டிகை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த சூழலில் இங்கு தயாரிக்கப்படுகின்ற பட்டாசுகள் அனைத்தும் வெளி மாநிலங்களுக்கும் வெளியூர்களுக்கும் தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் அதாவது சிவகாசியிலிருந்து விருதுநகர் செல்லக்கூடிய புறவழிச்சாலையில் தனியார் பட்டாசு கிடங்கிலிருந்து லாரியின் மூலம் வெளியூர் கொண்டு செல்வதற்காக பட்டாசுகள் ஏற்றிக்கொண்டிருந்தனர். இந்த சூழலில் திடீரென உராய்வு ஏற்பட்டதன் காரணமாக பட்டாசானது வெடிக்க ஆரம்பித்தது. தொடர்ந்து மளமளவென அந்த லாரியில் உள்ள அனைத்து பட்டாசுகளும் வெடிக்க ஆரம்பித்து பட்டாசு கிடங்குகளுக்குள்ளும் இந்த தீயானது பரவி அங்கிருந்த பட்டாசுகளும் தொடர்ந்து வெடிக்க ஆரம்பித்தது. இந்த பயங்கர வெடி விபத்தின் காரணமாக அருகில் இருந்த டூ வீலர் ஒர்க் ஷாப்பில் இருந்த 25 டூ வீலர்களும் எரிந்து நாசமாகியுள்ளன. இது மட்டுமின்றி அருகில் ஒரு தனியார் ஸ்கேன் சென்டர் ஒன்று உள்ளது. இந்த ஸ்கேன் சென்டருக்குள் இந்த வெடி விபத்தின் காரணமாக அதிக அளவிலாக புகை மூட்டமானது சென்றதன் காரணமாக அங்கு உள்ளவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அங்கிருந்து முன்வாசல் வழியாக வெளியே வர முடியாத ஒரு சூழலில் ஸ்கேன் சென்டரின் பின்வாசல் வழியாகவும் அங்கிருந்த ஜன்னல்களை உடைத்துக் கொண்டும் அங்கிருந்து ஸ்கேன் சென்டருக்கு சென்றிருந்தவர்கள் அங்கிருந்து தப்பித்தனர். தொடர்ந்து இந்த சம்பவத்தை அறிந்து சிவகாசி, விருதுநகர், சாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் 4க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்க போராடி வந்தனர். இந்த சூழலில் தற்போதைய நிலவரப்படி அந்த 25க்கும் மேற்பட்ட ஸ்கேன் சென்டரில் இருந்த 25க்கும் மேற்பட்டோர் மூச்சுத்திணறல் காரணமாக அங்கிருந்து தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த சூழலில் தற்பொழுது நிலவரப்படி 8 பேர் இந்த பயங்கர வெடி விபத்தின் காரணமாக உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக சிவகாசியிலிருந்து தேவி, ஜானகிராம், சொர்ணகுமார், இது மட்டுமின்றி பாஸ்கர், காமாட்சி, புஷ்பலட்சுமி, வளர்மதி உள்ளிட்ட 8 பேர் இதுவரை பலியாகியுள்ளனர். மேலும் பலி எண்ணிக்கை உயரும் என்று கருதப்படுகிறது. இந்த சம்பவம் அறிந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவஞானம் ஏற்கனவே சிவகாசியில் பேரிடர் மேலாண்மை குறித்த பயிற்சியில் ஈடுபட்டதால் இந்த விபத்து தகவல் அறிந்தவுடன் அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து அந்த சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களும் விரைவாக சிகிச்சை அளிக்கும்படி உத்தரவிட்டிருக்கார். இது மட்டுமின்றி சம்பவ இடத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் உள்ளிட்ட காவல்துறையினரும் தொடர்ந்து அந்த சம்பவ இடத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள விபத்தினை கட்டுக்குள் கொண்டுவதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சுடலை, இப்போ நீங்க மருத்துவமனையில் இருக்கிறீங்க. இப்போ மருத்துவமனையில் ஏற்கனவே வந்து நம்ம மருத்துவத்தை பேசும்போது 8 பேர் அங்க அட்மிட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு மேல வேற யாராவது அங்க அட்மிட் பண்றது கொண்டு வரப்பட்டிருக்காங்களா? கண்டிப்பாக. சம்பவமானது சரியாக 1:30 மணிக்கு, பகல் 1:30 மணிக்கு நடைபெற்றிருக்கிறது. இதனை அடுத்து அந்த ஸ்கேன் சென்டரில் வெளிவர முடியாத சூழலும் ஜன்னலை உடைத்துக் கொண்டுதான் அங்கிருந்து அங்கிருந்த நோயாளிகளானது வெளியேற்றப்பட்டு தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றனர். அப்போதுதான் அந்த சூழலில் தான் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தனியார் மருத்துவமனையில் 4 பேரும், அரசு மருத்துவமனையில் 4 பேரும் உயிரிழந்துள்ளனர். இந்த சூழலில் மேலும் பலர் அனுமதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. அதற்குரிய தகவல்களை தொடர்ந்து வருவாய்த்துறையினர் சேகரித்து வருகின்றனர். தற்போதைய நிலவரப்படி 8 பேர் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. அதேபோல் விபத்து நடந்திருக்கின்ற அந்த இடத்திலும் தற்பொழுது அந்த தீ விபத்தானது முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் 5 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு மருத்துவமனை தகவல் தெரிவிக்குது. இப்போ இன்னும் பலர் வந்து காயமடைந்தவங்க வந்து தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அங்க அனுமதிக்கப்பட்டவங்களுடைய தற்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பாக. நான் முன்னதாக கூறியபடியே ஏற்கனவே இங்கு அரசு மருத்துவமனை 4 பேரும், தனியார் மருத்துவமனை 4 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பலர் 25 பேர் அந்த ஸ்கேன் சென்டரில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்களில் பலர் தனியார் மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றிருக்கிறார். அது குறித்த முழுமையான தகவல்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. சில நிமிடங்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த தகவலை அவர் நமக்கு தெரிவித்திருக்கிறார். கிறிஸ்டோபர், சுடலை, இப்போது இந்த விபத்தில் வந்து 8 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தி நமக்கு வந்திருக்குது. ஸோ இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் பட்டாசுகளை வந்து முறையாக கையாளாத காரணத்தால் இந்த விபத்து ஏற்பட்டதா சொல்ல முடியுமா, இல்லை வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா? நான் முன்னதாக கூறியபடியே இந்த சிவகாசியை பொறுத்தவரையில் அதிக அளவிலாக பட்டாசு தொழிற்சாலைகளும் கிடங்குகளும் உள்ளன. இந்த சூழலில் இந்த விபத்தானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிக அளவிலான பட்டாசு இருக்கக்கூடிய இந்த இடத்தில் ஒரு சிறிய உராய்வு ஏற்பட்டாலும் தொடர்ந்து அது படிப்படியாக ஒவ்வொரு அந்த பட்டாசுகள் உள்ள இடத்திலும் தொடர்ந்து பரவி அந்த கிடங்கு முழுவதுமே தீ விபத்தானது தொடர்ந்து நடைபெற்று தான் கொண்டிருக்கிறது. அந்த சூழலில் தான் இன்றைய தினம் இந்த விபத்தானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்த சூழலிலும் இது போன்று பேர் விபத்துகள் தடுப்பதற்கான வழிமுறைகளை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும், காவல்துறை சார்பிலும், தீயணைப்புத்துறை சார்பிலும் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் இது போன்ற விபத்துகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த சூழல் தான் இந்த விபத்தும் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. இப்போ இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஒரு பட்டாசு ஆலையில விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த கவனக்குறைவா இருந்த ஆலை அதிபர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க, அவங்களை கைது பண்ணுவாங்க. இந்த குடோன் விபத்தை பொறுத்த வரைக்கும் யார் மீதாவது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? யாரையாவது கைது பண்ணியிருக்கிறாங்களா?
அதாவது பகல் 1:30 மணிக்கு ஏற்பட்ட இந்த விபத்தை தொடர்ந்து அங்கிருந்தவர்களை மீட்பதற்கு தான் முழு தனக்குடைய கவனத்தையும் செலுத்தின மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் சரி, காவல்துறையின் சார்பிலும் சரி. அந்த விபத்து நடந்த இடத்தில் சம்பவம் அறிந்து சுற்றுவட்டார கிராம மக்களும் தொடர்ந்து அந்த பகுதியில் குவிய தொடங்கியதால் விபத்து மேலும் அதிகரிக்கும் என அவர்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்ற சூழலில் காவல்துறையினர் தொடர்ந்து அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய பாதைகள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டது. மேலும் அங்கிருந்தவர்களை மீட்பதற்கான பணிகளையும் தொடர்ந்து தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் ஈடுபட்டிருந்தனர். இதில் தான் முழுமையாக கவனம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியரும் அரசு மருத்துவமனை இங்கு வருகை தந்து அந்த பணிகளை, அதாவது மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினார். இதுவரை தற்போதைய நிலவரப்படி முழுமையான தகவல்கள், அதாவது இதில் எத்தனை பேர் சிகிச்சை பெற்றிருக்கிறார் என்பது குறித்த முழுமையான தகவல் இதுவரை வரவில்லை. இதற்கு அடுத்தபடியாகத்தான் தொடர்ந்து காவல்துறையினர் எத்தனை பேர் உயிரிழந்தனர், எத்தனை பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்ற முழு தகவல்களை தெரிவித்து இதற்கான காரணம் என்ன, இந்த விபத்திற்கான காரணம் என்ற முழுமையான தகவல்களை அறிந்த பின்னரே அந்த உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுடலை, இப்போ அந்த மருத்துவமனை வளாகத்துல வந்து அரசு அதிகாரிகள் யாரேனும் இருக்கிறார்களா? அவர்கள்ட்ட வந்து இந்த விபத்து தொடர்பாக பேச முடியுமா? கண்டிப்பாக. அதாவது ஒரு 30 நிமிடத்துக்கு முன்பாக தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவஞானம் இங்கு இந்த மாவட்ட சிவகாசியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்தார். இங்கு சிகிச்சை பெற்றிருக்கும் நோயாளிகளும் பார்வையிட்டிருக்கார். தொடர்ந்து இங்கு 4 பேர் உயிரிழந்ததாகவும் அவர் செய்தியாளர்களுக்கு அந்த உறுதியான தகவலை தெரிவித்திருக்கார். இது மட்டுமின்றி 4 பேர் தனியார் மருத்துவமனை உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் இங்கிருந்து அந்த விபத்தில் யார் யார் இந்த விபத்தில் சிக்கியுள்ளார், மேலும் சிகிச்சைக்காக யாரேனும் வெளியில் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற முழுமையான தகவல்கள் தெரிவித்த பின்னரே இது குறித்த முழுமையான தகவல்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிறிஸ்டோபர், இப்போ இந்த விபத்துல வந்து 8 பேர் உயிரிழந்தது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேல வந்து எத்தனை பேர் காயமடைந்திருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு உறுதியான தகவல் இருக்கிறதா சுடலை? அதாவது கிறிஸ்டோபர் பாத்தீங்கன்னா 1:30 மணிக்கு விபத்து நடந்த அந்த நிமிடம் முதல் தொடர்ந்து அவர்களை மீட்கும் பணியில் தான் தொடர்ந்து அனைவரும் ஈடுபட்டு வந்தனர். இந்த சூழலில் முதலில் 15 பேருக்கு காயம் என்ற தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து 20 பேருக்கு என்றும் தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து 5 பேருக்கு என்று வெளியானது. இந்த முழுமையான தகவல்கள் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நமக்கு தெரிவிக்கப்பட்டது இங்கு அரசு மருத்துவமனையில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் தனியார் மருத்துவமனையில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகின்றது. இது மட்டுமின்றி மேலும் பலர் காயங்களுடன் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படலாம் என்று தெரிய வருகிறது. இதுவரை அது குறித்த முழுமையான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. கிறிஸ்டோபர், சுடலை, இப்போ அந்த விபத்துல உயிரிழந்தவங்களுடைய உறவினர்கள் அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? கண்டிப்பாக. அதாவது தொடர்ச்சியாக இந்த விபத்தானது சிவகாசி பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கு. இது இப்பகுதி மக்களே ஒரு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தி விடுறது என்றே சொல்லலாம். அந்த வகையில் மிகுந்த அச்சத்திற்கு மத்தியில் தங்களுடைய வாழ்வாதாரமான இந்த தொழிலை விட்டு செல்ல முடியாமல் தொடர்ந்து இதே தொழிலில் ஈடுபட்டு வரும் இவர்களுக்கு இந்த விபத்தானது ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளிக்கு இது போன்ற விபத்துகள் இங்கு தொடர்கதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய எண்ணமும் கூட. இதற்காகத்தான் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் மாவட்ட காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையின் சார்பிலும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சியும் ஒத்தியும் கொடுக்கப்பட்டு வந்தது. இருந்த சூழலிலும் இது போன்று சிறு உராய்வின் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டு அருகில் இருந்த அந்த பட்டாசுகளில் மேலும் தீப்பற்றி இது போன்ற பெரிய விபத்துகள் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றன. இருந்த போதிலும் இது போன்று இனிமேல் நடக்கக்கூடாது, இது போன்ற சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளியை பொறுத்த வரைக்கும் தீபாவளி வரும் பின்னே அதுக்கு முன்னே வந்து விபத்துகள் வரும் அப்படிங்கிற மாதிரி பல விபத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஸோ இந்த விபத்துகளை தடுப்பதற்கு முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை வேறு ஏதேனும் காரணங்களால் இந்த விபத்துகள் ஏற்படுகிறதா? கண்டிப்பாக. அதாவது ஒவ்வொரு பட்டாசு நிறுவனங்களுக்கும் பல்வேறு விதிமுறைகளை தீயணைப்புத்துறையினும் சரி மாவட்ட காவல்துறையின் சார்பிலும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த அனைத்து கட்டுப்பாடுகளும் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு கட்டாயமாக இருக்கின்றது. இதனை அனைவரும் கடைபிடித்தாலும் இது போன்று ஒரு சில நேரங்களில் கவனமின்மையின் காரணமாகவும் கவனக்குறைவின் காரணமாகவும் இது போன்ற விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுபோன்று அரசு அவர்கள் விதித்துள்ள அந்த கட்டுப்பாடுகளை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே ஏற்பட்ட அந்த விபத்தில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இதே சூழல் நிலவுவதால் தொடர்ந்து இதுக்குரிய கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் கடுமையாக்க வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கிறிஸ்டோபர், சுடலை, இப்போ இந்த விபத்து வந்து தீபாவளி பண்டிகை பொறுத்த வரைக்கும் அது வரதுக்கு முன்னாடி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்து வந்து இனிமேல் விபத்து ஏற்படாத அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் நம்பலாமா? கண்டிப்பாக. ஒவ்வொரு ஆண்டும் இதே சூழல் தான் நிலவி வருகிறது. இதனை தடுப்பதற்கு நான் முன்னதாக குறிப்பிட ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையிலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களுக்கு அறிவுரைகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி ஆய்வுகளும் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த சூழலில் இது போன்ற விபத்துகளை தடுப்பதற்காக மேலும் பல கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும். தொடர்ந்து இது போன்று தீபாவளி இது போன்ற பண்டிகை காலங்களில் இங்கிருந்து பட்டாசு வெளியே கொண்டு சொல்வதிலும் சரி, இங்கு பாதுகாப்பதிலும் சரி மேலும் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் விதிமுறைகள் விதிக்க வேண்டும். தொடர்ந்து இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்த வேண்டும் என்பதே இங்குள்ள பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கிறிஸ்டோபர், சிவகாசியில் ஏற்பட்ட அந்த பட்டாசு குடோனில் ஏற்பட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தது பற்றி மிக விரிவான தகவலை அளித்ததற்கு நன்றி சுடலை.